கோயிலை பத்தி பவர் இருக்கா இல்லையான்றது ஒரு டவுட் இருக்கும். 100% இருக்குதுங்க. சத்தியமா சொல்றேன், 100% நம்பிவாங்க. கண்டிப்பா நடக்கும். எனக்கு நடந்ததுனால நான் சொல்றேங்க. இந்த அமாவாசை நாள்ல இங்க வந்து ஒரு முக்கியமான யாக பூஜை வந்து நடத்த போறாங்க. பட் இங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுல வரமிளகாய் வந்து போட்டு யாகம் வந்து வளர்த்த போறாங்க. அதை நம்ம பார்க்க போறோம். ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்றதுக்காக வந்திருந்தாரு. அப்போ அவர் பார்த்துட்டு இந்த ஃபுல் ஷெட்டையும் வந்து அவர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறதா வந்து சொன்னாங்க. அந்த அளவுக்கு சிறப்புகள் வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். 1 மாசம் 2 மாசம் ஆகுங்க, 1 வருஷம் கூட ஆகல. ஆனா வந்து அடுத்த நாளே ஆனது சாமி இந்த சாமி தாங்க. அதனாலதான் இங்க வராங்க. அதுக்கப்புறம் தான் சாமியோட சக்தியா. இத்தனைக்கு நீங்க நிறைய தடவை வரல, ஒரே தடவை தான் வந்தங்க. செம பவர்ஃபுல்லான சாமிங்க. யாழ்ப்பாணத்துல பிறந்தோம். ஓகே. அப்புறம் சிட்னில செட்டில் ஆயிருக்கோம். ஆஸ்திரேலியா சிட்னில. ஓகே ஓகே. நம்ம சேனல் மூலியமா தான் அந்த கோயிலுக்கு வந்ததா சொல்லியிருந்தீங்க. நினைச்சது அப்படி நடக்கும். சரி சரி. நினைச்சது நிறைவேறுதுங்க. எந்த செய்வனு கட்டா இருந்தா ஆத்தா காப்பாத்தி விடுறா, குடும்பமும் ஒண்ணு சேர்த்தி விடுறா. வெள்ளை பூசணிக்காய் வந்து பாதியா அறுத்து அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விதைகளை வந்து எடுக்கிறாங்க. இது வந்து எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி இந்த கோவில்ல நடந்த ஒரு சிறப்பான விஷயங்கள் மூலியமா சரி மூலியமா நல்லபடியா நடக்கும். யாகம் பண்ணுவாங்க வீட்டுல. இவ்வளோ வரமிளகா போட்டு யாகம் பண்ணியும் ஒரு துளி கூட கார் அடிக்கல. நம்ம மூக்குக்கு வந்து நெடி வந்து அடிக்கவே இல்லைங்க. அதுதான் ஒரு அதிசயமான விஷயம். இங்கே வந்த பக்தர்கள் யாருக்குமே இருமலோ தும்மலோ எதுவுமே வரல. கேஷுவலாக தான் உட்காந்துருக்காங்க. பாருங்க. புது இடங்களை தேடி கண்டுபிடிச்சு அதை நோக்கி பயணம் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, இது ஊர் சுத்தி விஜய் சேனல். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். ஊர் சுத்துறது நாங்க, அதை பார்க்க போறது நீங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போடிநாயக்கனூருக்கு பக்கத்துல விஸ்வாசபுரம் அப்படின்ற ஊர்ல இந்த பத்ரகாளியம்மன் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கதான் வந்து நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்னைக்கு வந்து அமாவாசை நாள். இந்த அமாவாசை நாளில் இங்கே வந்து ஒரு முக்கியமான யாக பூஜை வந்து நடத்த போகிறாங்க. அது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மற்ற யாக பூஜையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குச்சிகள் மரக்கட்டைகள் இந்த மாதிரி வச்சு தான் வந்து யாகம் பண்ணுவாங்க. பட் இங்கே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இதில் வரமிளகாய் வந்து போட்டு யாகம் வந்து வளர்த்த போகிறாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வீட்டில் சமைக்கும் போது 2 வரமிளகாய் போட்டாலே நம்மளுக்கு வந்து நெடி கட்டும், அந்த காரம் வந்து அடிக்கும். பட் இந்த கோவிலில் 20 கிலோ வரமிளகாய் போட்டுமே வந்து நெடி கட்டவே இல்லை. சுத்தமாக வந்து காரத்தன்மை இல்லாமல் இருக்குது. அதுதான் வந்து சிறப்பான விஷயத்த இந்த கோயிலில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குள்ளே என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் வந்து சொல்லணும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்ததில் பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டு வந்து இருந்திருக்காது. பட் இப்போ வந்து இந்த ஷெட்டு வந்து புதுசாக வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். அப்போ அவர் பார்த்துட்டு இந்த ஃபுல் ஷெட்டையும் வந்து அவர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறதா வந்து சொன்னாங்க. அந்த அளவுக்கு சிறப்புகள் வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்திருக்கோம். கோவிலுக்குள்ளே என்னென்ன கோவில்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மூலவராக வந்து பார்த்தீங்கன்னா பத்ரகாளியம்மன் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைரவர் சாமி வந்து அங்கே அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சிவபெருமானும் வந்து வீற்றிருக்கிறார். சிவபெருமானுக்கு ஆப்போசிட்டில் பொதுவாக வந்து நந்தி தான் இருக்கும். பட் இந்த கோவில் வந்து புற்று இருக்குது. இது சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோக்களும் நான் தனித்தனியாக வந்து ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரமிளகாயெல்லாம் வச்சு யாக பூஜை வந்து பண்ண போகிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதை வந்து நம்ம இப்போ லைவாக பார்க்க போகிறோம். அதுக்கான ஏற்பாடுகள் வந்து அங்கே வந்து போயிட்டுருக்கு. அதை வந்து நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த யாகத்தினுடைய பெயர் வந்து பிரத்திங்கரா தேவி யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வரமிளகாயை வச்சு நம்ம வந்து இந்த பூஜையை வந்து சிறப்பாக பண்ணுறதுனால இதுக்கு வந்து இந்த பேர். இதில் வந்து நம்மளுடைய எதிரிகளையும் வந்து நம்ம வசப்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான நோக்கம். அதாவது வந்து அவங்கள அழிக்கிறதுக்காக இந்த யாகம் கிடையாது, அவங்கள வந்து சாந்தமாக்கி நம்மளுக்கு வந்து நண்பர்களாக மாற்றுறது. இந்த யாக பூஜையில் கலந்துக்க போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோலம் போட்டு அவங்க வந்து திஷ்டி வந்து கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அந்த யாகத்தில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து எத்தனை கோலம் போட்டிருக்காங்களோ இது எல்லாமே வந்து அத்தனை பேர் வந்து கலந்துக்கிறதுக்காக அவங்க வந்து இதில் திஷ்டி வந்து கழிச்சிருக்காங்க. ஒரு சித்தரை வந்து இப்போ நிறைய பேத்துக்கு வந்து இந்த திஷ்டி கழிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து இந்த யாகத்தில் கலந்துக்கணும் அப்படின்னாலே முன்னாடி வந்து அவர்கிட்ட சொல்லிடணும்.
அவர் வந்து இந்த மாதிரி திருஷ்டி கழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த யாக பூஜையில் வந்து கலந்துக்கலாம். திருஷ்டி கழிக்கிறது வந்து எப்படி கழிக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஒரு சாம்பிள் வீடியோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அவர்கிட்டயே வந்து லைவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த திஷ்டி கழிக்கிறது வந்து எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ வந்து கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவில் வந்து ஒருத்தர் வந்து நிற்க வச்சுருவாங்க. யார் வந்து யாகத்தில் கலந்துக்கிறாங்களோ அவங்கள வந்து நிற்க வச்சு 4 பக்கமும் வந்து எலுமிச்சம்பழத்தை அறுத்து வச்சுருவாங்க. அது 2 எலுமிச்சம்பழத்தை சரி பாதியாக அறுத்து குங்குமத்தில் வந்து அதை ஃபுல்லாக நினச்சி 4 பக்கமும் 4 திசைகளுக்கு ஒன்றா வந்து வச்சுருவாங்க. அதை எடுத்து அவங்களுக்கு வந்து இந்த தீபாராதனை காமிச்சிட்டு அதை வந்து அவங்களோட திருஷ்டி வந்து கழிக்கிற மாதிரி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு 4 திசைகளுக்கு கொண்டு வந்து வீசி விட்டுட்டு அதற்கு பிறகு அவங்களுக்கு விபூதி வச்சு அவங்கள வந்து உள்ளே அனுப்பிச்சி விட்ருவாங்க கோவிலுக்குள்ளே. அவங்க அதற்கு பிறகு அந்த யாகத்தில் வந்து கலந்துக்கலாம். ஐயா, இப்போ வந்து இங்கே நம்ம திருஷ்டி கழிக்கிற ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணீங்க, அது எதற்காக அப்படின்றது நீங்கள் ஐயா எல்லா கோயிலும் திருஷ்டி கழிப்புன்னு சொல்லுவாங்க. சரி. நம்ம திருஷ்டி கழிக்கிறதுல என்ன ஆகும்னா, நான் அமாவாசைக்கு பிரித்திங்கா தேவியாக நடத்துகிறோம். சரி. நம்ம ஒவ்வொரு அமாவாசையும் பிரித்திங்கா தான் இந்தியா ஃபுல்லாக இருந்து ஆள் வருவாங்க. ஓகே. இன்னைக்கு வெளிநாட்டுலேருந்து ஆள் வந்திருக்காங்க. எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க? ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க, சிட்னிலேருந்து வந்திருக்கிறாங்க, சரி. மலேசியா ஒரு நண்பர் வந்திருக்காரு, டென்மார்க்கில் ஒரு முஸ்லீம் வந்திருக்கிறாங்க. ஓ, சரி. இந்த திருஷ்டி கழிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் வருவாங்க, செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க பரிபூர்வமாக யாகத்தில் உட்காரணும்ல. சரி. கங்கானம் கட்டுவோம்னு சொல்லுவோம். ஒரு யாகத்தில் உட்காந்தா கும்பாசம் கட்ட கங்கானம் கட்டுற மாதிரி இந்த யாகத்தில் உட்காரவங்களுக்கு வந்து நாங்கள் உடல் சுத்தி பண்ணுவோம். இது திருஷ்டி கிடையாது. ஓகே ஓகே ஓகே. பரிபூரமாக ஒரு ஆள் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து அவங்க அம்சமே வர மாதிரி, சரி. அவங்க யாக வெளியில் எதாவது போடுறோமோ அது அம்பாள் கொடுக்குற மாதிரி. ஓகே. நாங்கள் திருஷ்டி கிடைக்கிறது. ஓகே ஓகே. அவங்களுக்கு உடல் சுத்தி பண்ணிருக்கிறோம். ஒரு செய்வனியாக இருக்கட்டும், ஒரு யாவலாக இருக்கட்டும், ஒரு கட்டாக இருக்கட்டும், அவங்கள முழுமையாக கொண்டு யாகத்தில் உட்கார வைக்கக்கூடாதுல்ல. சரி சரி. அவங்களுக்கு உடல் சுத்தி பண்ணி அதையும் கூட கூப்பிட்டுக்கிறணும். ஓகே ஓகே. அவனுக்கு என்ன படையில போட்டுருக்காங்க எதுக்கு அதை உடல் சுத்தி பண்ணி அவங்களை கூப்பிட்டு யாகத்தில் உட்கார வைப்போம். யாக வெளியில எல்லாமே நடத்தி கொடுக்குங்கய்யா. இது பண்ணாம வந்து யாகத்தில் யாரும் உட்காரக்கூடாது இல்லைங்களா? ஆமா, அதாவது ஒரு கஷ்டப்படுறாங்க, முடியாம இருக்கிறவங்க, ஓகே ஓகே. ஒரு ஏவல்ல பாதிக்கப்பட்டவங்க, ஒரு துஷ்டப்பட்டவங்க, ஒரு தொழில விடி பண்ணவங்க, ஒரு இது பண்றவங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆனவங்க, ஒரு சுய புத்தி இல்லாதவங்களை நாங்கள் உடல் சுத்தி பண்ணிதான் நம்ம யாகத்துல உட்காரோம். ஓகேங்க. இதுதான் எங்களுக்கு எது காரணம். தம்பி நம்ம யாரா இருந்தாலும் விடியலேன்னு வந்துட்டா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன 7லேருந்து 21 நாள்னா சரி, நாங்கள் உடல் சுத்தி பண்ணிட்டு யாகத்துல உட்கார வைக்கிறோம். சரிங்க. வாங்க வந்தோடனே யாகத்துல வந்து உட்கார மாட்டோம். இங்க மேற்க 10 பேர் காலப்பேர் இருக்காரு அப்படின்னா நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும். நாளைக்கு நடக்க போறது அவர்தான். இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. அந்த உடல் சுத்தி பண்ணதுக்குள்ள அவங்களுக்கு. ஏன்னா முழுமையா போய் யாகத்துல உட்காரணும்ல. சாமி கொடுக்குற பொருள் நல்ல பொருள் கொடுக்கணும். நம்ம உடல் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா இருக்கணும், நிறைஞ்சிருக்கணும். அப்படின்னு உடல் சுத்தி பண்ணிட்டு போய் யாகத்துல உட்காந்தா அவங்க பரிபூரணமா அம்பாள் கூடயே வந்துருவாங்களாம். அந்த மாதிரி தாங்க. சிவாய நம்ம இங்க பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் வந்து பாதியா அறுத்து அதை வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விதைகளை வந்து எடுக்கிறாங்க. இது வந்து எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கால பைரவர்கிட்ட தீபம் போடுறதுக்காக. இங்க வந்து நிறைய பேர் வந்து அவங்க வேண்டுதல் வச்சு அது நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு சிலர் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி வந்து தீபங்கள் எல்லாம் வந்து போடுவாங்க. ஏற்கனவே வந்து காலபைரவர் சம்மந்தப்பட்ட வீடியோவும் நம்மளுடைய சேனலில் வந்து தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கழு ஏற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும் வருஷத்தில் சித்திரை மாதத்தில். இதுதான் வந்து அந்த கழு ஏற்றக்கூடிய இடம். இங்கே வந்து சிறப்பான விஷயங்கள் நிறையா இருக்குது. அது வந்து நம்மளோட வீடியோவில் வந்து செக் பண்ணி பாருங்கள். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் எல்லாருமே வந்து இங்கே வந்து கலந்துக்கிறாங்க. சிவனடியாரும் வந்து ஒருத்தர் வந்திருக்காரு இந்த யாகத்தில் வந்து கலந்துக்கிறதுக்காக. நிறைய பெண்கள் வந்து கோயிலுக்கு வந்த வண்ணம் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த யாகம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம சிவன் நம்ம பார்க்க பயவில்லாம இன்னைக்கு எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா விளையாட சொல்லி போடுவோம். விளையாட கும்பிட்டு எல்லாமே ஆரம்பிப்போம். செந்தில் சித்தர் அவர்கள் வந்து இந்த பூஜையை பற்றின டீட்டெயில்ஸையும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி வந்து சொன்னாங்க. இந்த யாகத்தோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா பிரத்யங்கிரா தேவி யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து காமனாக நம்ம வரமிளகா யாகம்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு வந்து பிரத்யங்கிரா தேவி யாகம் அப்படின்றது தான் பெயர். இந்த வரமிளகாயை கொண்டு நம்ம யாகம் வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து டீட்டெயில்டாக விளக்கி சொன்னார். அது என்னென்ன கிடைக்கும் அப்படின்றது நான் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு நான் தொகுத்து சொல்லிடுறேன். இந்த யாகம் வந்து பண்ணும் பொழுது சகல நன்மைகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து
நம்மளுக்கு வந்து எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள அழிப்பதற்காக இந்த யாகத்தை வந்து நம்ம பண்ணுறது கிடையாது. முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வரமிளகாய் வச்சு நம்ம போடும் பொழுது நம்ம அழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்க சில பேர். பட் அப்படி கிடையாது. எதிரிகளை வந்து சாந்தப்படுத்தி அவங்கள வந்து நம்மளுக்கு நண்பராக மாற்றுறதுக்கான ஒரு யாகமாக கூட இந்த யாகம் வந்து ஒரு சிலருக்கு வந்து அமையும். அது மட்டும் இல்லாமல் ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, கட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்கும் அப்படிங்கிறதும் இந்த யாகத்தினால கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொன்னார். இது மட்டும் கிடையாது, நாகதோஷம், செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் வந்து ஆகும். கணவன் மனைவிக்கு நடுவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து விலகி ஒற்றுமை இருக்கும். சிறந்த கல்வி இருக்கும். தேக ஆரோக்கியம், அதாவது நம்ம உடல் ஆரோக்கியம் வந்து கிடைக்கும். சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு உன்னதமான ஒரு பூஜை அப்படின்னு சொல்லி நம்ம செந்தில் சித்தர் வந்து அவர் சொன்னார். இந்த சாமியினுடைய பெயர் வந்து பிரத்யங்கிரா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய வேறு பெயர் வந்து என்ன அப்படின்னா நரசிம்மி அதர்வனகாளி அப்படின்னு சொல்லுவாங்க. நரசிம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம நரசிம்மர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுவே வந்து பெண் கடவுளாக வந்து நரசிம்மி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் இந்த யாகத்துக்கு வந்து இவ்வளவு ஒரு சக்தி இருக்குது, இவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த யாகத்தில் வந்து கலந்துக்கோங்க. இந்த யாகத்தில் வந்து கலந்துக்கிறதுக்கு நீங்கள் இந்த செந்தில் சித்தரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதனுடைய காண்டாக்ட் நம்பரும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து பேசிக்கலாம். இந்த வரமிளகாய் யாகம் வந்து முக்கியமாக அமாவாசை நாட்களில் மட்டும் இந்த கோவிலில் வந்து வெகு விமர்சையாக வந்து நடக்கும். அதனால் அடுத்த அமாவாசை வர்றதுக்கு முன்னாடியே இவருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள். இந்த யாக பூஜையில் கலந்துக்கோங்க. எந்த பூஜை பண்ணாலும் விநாயகரோட ஆசீர்வாதம் பெற்று தான் பூஜை ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சிருக்கோம். ஆரம்பிச்சலாமா? அடுத்ததாக வந்து இந்த யாகம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கடவுளுக்காகவும் இந்த யாகம் வந்து பண்ணாங்க. விநாயகர் பெருமான், சிவபெருமான், அப்புறம் வந்து பத்ரகாளி அம்மன், இந்த மாதிரி எல்லா சாமிக்கும் வந்து யாகத்தை வந்து பண்ணிட்டு அதற்கு பிறகு தான் வந்து நம்ம அந்த வரமிளகாய் யாகத்தை வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கியமாக இப்போ வந்து ஒரு ஐயர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த பூஜையில் நேரடியாக கலந்துக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ மூலமாக பார்த்து அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்காக வந்து வழிபாடு நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடைகிறதுக்காகவும் நம்ம குடும்ப நலனுக்காகவும் இவங்க சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வீட்டிலிருந்தே வந்து பண்ணுங்கள். நான் இப்போ முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணிக்கிற சொல்லுங்க. சிவாய நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணாலும் குரு நமஸ்காரம், குரு முக்கியம். நம்ம முன்னோர்களே குரு வணங்குறது வந்து நம்ம தலைக்கு மேல வணங்கினா இன்னைக்கு அவங்க உங்க உடலவே இருக்கிறாங்க. உங்க தாத்தாவா, உங்க பாட்டியா, உங்க அம்மாவா, உங்க வீட்டு தம்பியா, குழந்தைய எல்லாரும் கோயிலுக்கு வரமில்லைன்னா நீங்க குரு நமஸ்காரம் பண்ணீங்கன்னா அந்த குரு எல்லாருமே வீட்டுக்கு வந்த மாதிரி இந்த இடத்துல உட்காந்துக்க மாதிரி. சிவாய நம்ம. இப்போ இந்த கோவிலுக்கு வந்த பக்தர்கள் வந்து பண்றது மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்து உங்க வீட்டில இருந்தே உங்களுடைய முன்னோர்களை வந்து மனசார நினைச்சுக்கோங்க. எல்லாரும் பித்ருக்களோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்க முன்னோர்களை வேண்டிக்கீங்க, முன்னோர்களை பூரா எல்லாம் வேண்டிக்கோங்க. ஓம் ஆத்ம தத்வாய ஸ்வாஹா, ஆத்ம தத்வாய ஸ்வாஹா, ஓ வித்யா தத்வாய ஸ்வாஹா. ஒரு கை கையில போட்டுருங்க. சிவதத்வாய ஸ்வாஹா. ஓம் சமர்ப்பயாமி. ஓம் பர்வவர்ஷமஹ தேவசவதானிர்வாம். ஓம் தேவசவதம் சமர்ப்பமஸ்தா. வர்தன சுவரம் பராய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, தானாய ஞான. எல்லாரும் அப்படியே எடுத்துக்கிறோம். மகாகமஹா கல்பூர நீராஞ்சன தீபம் தருஷயாமி. ஓம் கம் கணபதினு சொல்லி தலைக்கு மேல கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் வேண்டிக்கோங்க. உங்களுக்காக என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் 2 பேரும் மந்திரம் சொல்றேன், எல்லாரும் மனசார வேண்டிக்கிறோம். ஓம் மகாகாய சூரிய கோடி சமப்பிரபோ நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரியேஷு சர்வதா. உங்க பிரார்த்தனை மனசுக்குள்ள சொல்லுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனையை வந்து மனசுக்குள்ள சொல்லுங்க. ஓமஹா கணபதியா பிரார்த்தனை அக்ஷதான் சமர்ப்பயாமி. அப்புறம் இந்த கேந்திரத்துல விஸ்வாசபுரம் கேந்திரத்துல ஊர்ல கிழக்கையில போட்டுருங்க. இந்த பிரித்திங்கிற ஹோமம் பண்ணி வந்திருக்க மக்கள் எல்லாருக்கும் அவ பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி
தீர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தித்துவழி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அம்மா பிரத்திங்கிறாவட்ட கேட்க போறான். அப்ப அவர் சொல்லணும், என்ன சொல்ல போறார்? இந்த விஸ்வாச வருஷத்துல, இந்த தட்சிணாயன காலத்துல, இந்த கிரீஷ்ம ருத்துல, இந்த புரட்டாசி கன்னியா மாசத்துல, இந்த அமாவாசை திதியில இந்த பிரதிகிரா ஹோமத்தை இந்த பத்ரகாளி ஆலயத்துல பண்ணிட்டு இருக்கோம். யார் பேர்ல பண்றோம்? இந்த விஸ்வாசவர மக்கள் பேர்லயும் வந்திருக்க எல்லா மக்கள் பேர்லயும் அண்ணா பேரோட பேர்லயும் இதை பண்ணி எல்லாருக்கும் அருள் கடாட்சத்தை பெற்று கொடுக்க போறோம்னு சொல்லி விநாயகர் சொல்ல போறார். அதான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஆஸ்திரேலியால ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, பெண்மணி. ஒரு பெண்மணி 3 முத்துக்கள் பெற்று வச்சுக்கிறாங்க. ஆஸ்திரேலியால இருந்து சிட்னி நாட்டுல இருந்து வந்துக்கிறாங்க. அவங்க பெண்களுக்கு நல்லவாகணும்னு வேண்டி வந்திருக்கிறாங்க. நம்ம வேண்ட போது அந்த சுந்தரி மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் வேண்டிக்கலாம். நம்மளை நம்பி அவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு ஆஸ்திரேலியா இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. டென்மார்க்ல இருந்து ஒருத்தவங்க, முஸ்லீம் நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மலேசியாக்காரங்க உட்காந்துருக்கிறாங்க இந்த அம்பாவை தேடி. இந்த உட்கார்ந்து இருக்கும் போது இன்னைக்கு அந்த பொண்ணுக்காண்டி நம்ம கொஞ்சம் வேண்டிக்கலாம். நம்மளுக்கு வேண்டும் போது அந்த அரசுக்கு கொஞ்சம் சேர்த்து வேண்டிங்க. அம்பிகை அருள் எல்லாரும் கிடைக்கட்டும். சிவாய நம. விஸ்வாசபுர பக்த ஜனாமதேஷः அஜமானஸ்ய. உங்க பேர் நட்சத்திராசு சொல்லிருந்தா? மேசராசி பரணி. பரண் நட்சத்திரே மேசராசு ஜாதஸ்ய செந்தில் சித்தநாமதேஷः. இப்ப விஸ்வாசபுர பக்த கோடி பக்தர் பேர்லயும் செந்தில் அண்ணா மேசராசி பரண நட்சத்திரம், செந்தில் சித்திரண்ணா பேர்லயும் ஹோமத்தை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அப்ப நமக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கும். நீங்க எல்லாம் உங்க எல்லாரோட பேர் நட்சத்திரம் சொல்ல முடியாது. அவங்க உங்க பேர் நட்சத்திரம் மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். எல்லாரும் யாராருக்கு என்னென்ன பிரச்சனை அவங்க மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. பேர் நட்சத்திரத்தை போறான். எல்லா பேர் நட்சத்திரம் சொல்லிக்கிட்டீங்களா? யஜமானஸ்யः மேசராசு பரண நட்சத்திரே செந்தில் சித்திரநாமதேஷः சக குடும்பானா சேம ஸ்தைரிய வீரிய விஜய ஆகிலாருக்கு ஐசகலகார அனுசித்யர்த்தம் ஸ்ரீ பிரித்திங்கிராதேவி பரிபூர்ண கிருபாகர பத்ரகாளதேவி பரிபூர்ண கிருபாகராச்சத்தம் பிரித்திங்கிர அமாவாச ஹோம புண்ணியகால பூஜாம் கரிஷ்யே. பூஜை பண்ணிடலாமா? கொலவை போடுங்க. கொலவை சத்தம். புனராகமனாய समर्पयामि. सर्वमंगल मांगल्ये शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते. शरणागत जनार्द परित्राय नमरायणे सर्वस्यार्थिके नारायणी नमोस्तुते. इद अग्नि प्रतिष्ठाभ्याम् सत्वारि श्रृंगात्रयोश्य भाग प्रजापति महामत्या कुंभाभिषेक देवा प्रसुपरोजातक विक्रांत वाग्निः இங்க கிலோ கணக்கில் மிளாவத்தல் போடுறோம். நீங்க கொண்டு வர மிளாவத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழிக்கிறது கிடையாது. நல்லா கேட்டீங்க. ஒரு செய்வன்ல பாதிக்கப்பட்டிருக்கோம், ஒரு கட்டில பாதிக்கப்பட்டிருக்கோம், ஒரு எப்ப பார்த்தாலும் ஏவலா பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம மிளாவத்துக்கு கொண்டு வரோம், நல்லெண்ணெய் கொண்டு வரோம். துஷ்டம்லாம் அழிக்கிறது கிடையாது. எவ்வளவு பெரிய எதிரினாலும் உங்களுக்கு வசமாக்கிடுவானா. நம்ம ஒவ்வொரு யாகத்திலையுமா பிடிச்சதை கொடுக்கணுமா. பிள்ளையாருக்கு வந்து அவல் பிடிக்கும், சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வில்வம் பிடிக்கும், அம்பிகைக்கு வந்து எலுமிச்சம்பழம் பிடிக்கும், நம்ம பிரித்திங்காதேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகாவத்தல் பிடிக்கும். இந்த மிளகாவத்தல் போறது வந்து அழிக்கிறது கிடையாது, தான் சாந்தமாக்குறது. உங்க வீட்டுல யாராவது சேவனை செஞ்சுக்கிறாங்க, கண்டு கட்டி வச்சுக்கிறாங்க, ஏவல் பண்ணி வச்சுக்கிறாங்க, நீங்க ஒவ்வொரு கோயிலாம் பரிகாரம் பண்ண வேண்டியதில்லை. யாகவெளி எங்கெங்க நடக்குதோ, அம்பிகை யாகம், பிரித்திங்கா தேவி யாகம், வாராகி யாகம், அப்ப மிளகாவத்துல கொண்டு போய் போடுங்க. 6 வருஷம் திருஷ்டி கூட ஒரு நொடி மாறிக்கிறோம். அந்த மாதிரி யாகம் உங்களுக்காண்டி வேண்டுறோம், இங்க உட்கார்ந்து இருக்க குடும்பத்துக்காண்டி வேண்டுறோம், வம்சத்துக்காண்டி வேண்டுறோம். அப்ப நீங்க ஒரு அமைதியா ஒரு 1/2 மணி நேரம் இருந்தீங்கன்னா யாகவேலியில கொடுக்கறத சாமி காட்சி கொடுக்குற மாதிரி. அடுத்ததாக நம்ம செந்தில் சித்தர் ஐயா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார். சிவனை பற்றியும் பார்வதியை பற்றியும் இந்த சாமியை பற்றியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாகத்தில் வந்து எல்லா சாமிக்காகவும் யாகங்கள் வந்து பண்ணாங்க. விநாயகருக்கு, சிவபெருமானுக்கு, பார்வதி தாய்க்கு, அப்புறம் வந்து பைரவருக்கு, அப்புறம் இந்த பிரத்யங்கியா தேவிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹோமங்கள் மந்திரங்கள் வந்து ஓதி வெற்றிகரமாக வந்து முடிஞ்சது. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது வரமிளகாய் யாகம் வந்து பார்க்க போகிறோம். அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து வீடியோ போட்டால் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா வீடியோ பார்க்கறதுக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 20 கிலோ வரமிளகாய் வந்து யாகத்தில் வந்து போட போகிறாங்க. இந்த யாகவெளியில் எல்லாருமே போட்டுரும். போகும்போது சாமியிட்ட வாங்கிட்டு போகிறோம்.
இழந்ததை மீட்டு கொடுக்கறது நம்ம காலபைரவர் சொல்லுவோம். நம்ம தேவையை நடத்தி கொடுக்கறது பத்திரகாளியை சொல்லுவோம். நம்ம ஆயுளுக்கு நம்ம வம்சத்தை காட்டி கொடுக்கறதுக்கு யாரை கும்பிடணும்? நெற்றிக்கண் உடையவளை கும்பிடணும். நெற்றிக்கல் உடைய பெண் தெய்வம் 2 பேர் தான். முதல் வாராகி, 2வது யார் தெரியுங்களா? அம்பிகை பித்திகாதேவி. நெற்றிக்கண் உடையவ. இவளை வந்து நீங்கள் ஆசைப்பட்டா போதும், கோயிலில் தான் சாமி போடணும், இது பண்ணணும், வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. மனசார அம்பிகை தாயங்க, வாங்க தாயே, நம்ம சாம்பாருக்கு மிளகா போட்டாலும் தாயே இதை வந்து நம்ம பித்திகாதேவி நினச்சி மிளகா போடுங்க. ஒரு சமையல் பண்ணுறோம் மிளகா போடுங்க. எது பண்ணுறீங்களோ பிடிச்சதை கொடுக்கணும்ல. இன்னைக்கு அம்பிகைக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்து மிளகா வத்தல் உங்கள் வீட்டில் வச்சு எட்டு வரீங்க. எவ்வளோ கஷ்டம் துன்பம் இருந்து எது இருந்தாலும் இந்த யாக வெளியில் போடுறோம். பாவத்தை ஃபுல்லாக எல்லாரும் வாங்க மாட்டாங்க. நல்லா கேட்டுங்க, நீங்கள் செய்த பாவத்தை யாரும் வாங்க மாட்டாங்க. உங்கள் புண்ணியத்தை வாங்குவாங்க, பணம் காசை வாங்குவாங்க. நாங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறோம்? ஐயா 2 நாளைக்கு முதல் மிளகாவத்தை வை, எலுமிச்சம்பழ வை, தண்ணி வை, எதுவும் கொண்டு வர சாமிக்கு. உங்கள் வீட்டில் ஜலத்தை கொண்டு வா. ஆகாத மனை, ரொம்ப நொழிஞ்சு போன மனை, கட்ட முடியாத மனை, விற்காத மனை, பூதகரமான மனையாக இருக்குது, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியலைங்கயா அப்படின்னு சொல்கிற அத்தனை பேர்த்துக்கு சொல்கிறோம். வீட்டிலேருந்து மண்ணை கொண்டு வாங்க. இந்த யாக வெளியில் தண்ணியை ஊற்றுறோம், மண்ணை போடுறோம், நீங்கள் கொண்டு வந்து மிளகாவத்தல் போடுறோம். எல்லாமே எதுக்கு தெரியுங்களா? இங்கே பஸ்பமாயிரும். உங்கள் கஷ்ட நீளத்தில் தீர்த்தி பண்ணி அம்பாள் உங்கள் கூட வருவா. அதே மாதிரி குலதெய்வம் கும்பிடாமல் நீங்கள் எந்த சாமி கும்பிட்டு பிரயோஜனம் இல்லைங்க. நல்லா கேட்டுங்க, இன்னைக்கு முன்னோருக்கு உண்டான அமாவாசை. யாராவது வீட்டில் படம் வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் அப்பா அம்மா படம் வச்சுருந்தீங்கன்னா துணியை போட்டு மூடி வைக்காதீங்க, பெட்டியில் போட்டு அடைச்சி வைக்காதீங்க. அந்த கருமாலாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளை பேத்திக்கு பேரம் பேத்திக்கெலாம் வரும். சாமி பக்கத்தில் வைக்க வேண்டாம், வெளியே வைங்க. வர்றவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், இது எங்கள் தந்தை, எங்கள் பாட்டி அப்படின்னு. அவங்களாம் பேசுகிறது சித்திரம் பேசுன்னு சொல்ல. அதுதான் ஜோசியக்காரன் சொல்லி பரிகாரம் பண்ணி வீட்டில் அரளி மரம் வைக்காதேன்னுவியா. நீங்கள் போனே அரளி மரத்தை வெட்டுவீங்க. அரளி மரத்தை வெட்டினா என்ன கிடைக்கும்? வீட்டுக்கு பெண்களுக்குள்ள ரத்த சோகை வரும். தலைக்கு ஊற்றுறாங்களா 5 நாள் தீட்டு 5 நாள் தீட்டு ஆகும். அரளி மரத்தை வெட்டினா வெள்ளருக்கு செடியை வச்சு நல்லா சாயம் விட்டுருப்பீங்க. ஒரு பரிகாரம் பண்ணுவியா, வெள்ளருக்கு வெட்டினுவியா, அன்னைக்கு தான் உங்களுக்கு முதல்ல எவனோ செய்ய போகணும்னு அர்த்தம். இதெல்லாம் உண்மை. பத்ரகாளி ஒரு 10 மடங்கு பலன், மயான காளி 20 மடங்கு பலன். சுடலை காளின்னு இருப்பா. சுடலை வேற, சுடுகாடு வேற. சுடலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா முச்சேந்தி, அதில் காவா காக்கிற ரொம்ப தெய்வம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மடங்கு. காலிலே வந்து பார்த்தீங்கன்னா ருத்ர காளின்னு சொல்லுவாங்க, அவள் 75 மடங்கு. ஆனால் 8 கை உள்ள அம்பிகை, அவள் பேர் என்ன தெரியுங்களா? உச்சாணி மகாகாளி, தட்சிண காளி. அந்த காளியை தான் அம்பாக்கிட்ட நம்ம இங்கே வச்சுக்கிறோம். ஒரு ஆளா போட்டு போய் உட்காந்துங்க. செந்தில் சித்தர் வந்து இப்போ விளக்கமாக வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பாரு, அதை வந்து கேட்டிருப்பீங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த வரமிளகாய் யாகத்தை வந்து பார்க்க போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ இருக்குங்க அந்த வரமிளகாய். அந்த வரமிளகாய் வந்து ஒரு தேக்ஸால் வச்சுருக்காங்க. அவ்வளோ வரமிளகாய் வந்து இந்த யாக வேள்வியில் போட்டுமே யாருக்குமே வந்து இருமலோ தும்மலோ எந்த ஒரு காரமும் அடிக்கல. அதை நான் வீடியோவில் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். सोमरादि शिरोनिदः दिवेदः शन पर सदति दुर्गाणि विश्व नामेव सिन्धुं दरिदाच्यग्निः नाम अग्निवर्णान् ज्वलन्ते वैरोचने कर्मबले जुजुष्टा दुर्गा देवी हो शरणमहं प्रपद्ये त्वदरसिदशे नमः अग्ने त्वं पारयानयोः अस्मान् स्वस्ति दुर्गाणि विश्व भोष्य पृथिवी बगलानमुर्मे भवायजयोः विश्वानि नो दुर्गः. எவ்வளோ வரமிளகாய் அள்ளி போட்டாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்களா? பட் வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் யாருக்குமே ஒருத்தருக்கு கூட இருமல் தும்மல் எதுவுமே வந்து வரல. இந்த நெடி அப்படிங்கிறது வரல. எவ்வளோ புகை வந்தாலுமே எல்லாருமே கேஷுவலாக தான் இருக்காங்க. இதுதான் வந்து இந்த கோவிலினுடைய ஒரு சக்தி, மிகப்பெரிய ஒரு அதிசயமான விஷயமா இருக்குங்க. நம்ம சமையல் செய்யும் பொழுது ஒரு 2 மிளகாய் போட்டாலே நம்மளுக்கு வந்து தும்மல் வரும், இருமல் வரும். பட் வந்து இவ்வளோ மிளகாய் அள்ளி அள்ளி இந்த யாகத்தில் வந்து போடுறாங்க. அது யாருக்குமே வந்து
எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படிங்கும்போது இது ரொம்ப அதிசயமாக இருக்குது. நீங்களும் வந்து இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. அடுத்த அமாவாசை வரும்பொழுது அந்த ஃபோன் நம்பருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, செந்தில் சித்தர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டு நீங்களும் கலந்துக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபோன் பண்ணி பேசிட்டு நீங்களும் வந்து போடி விஸ்வாசபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்திரகாளியம்மன் கோவிலில் போய் நீங்களும் இந்த யாகத்தில் வந்து கலந்துக்கங்க. கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்லபடியாக சந்தோஷமாக நம்ம எல்லாம் இருப்போம்னு சொல்லி எல்லாருமே நம்பலாம். சாதாரணமாக ஒரு கோவிலுக்கு இவ்வளோ பக்தர்கள் வந்து இந்த யாக வேள்விக்கு வந்து வருவாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து கூட்டம் வரும். அது மட்டும் இல்லாமல் பக்தர்களுடைய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடந்துச்சு அப்படின்னா தான் அந்த கோவிலினுடைய பவர் வந்து எல்லாத்துக்குமே தெரிய வரும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி இந்த பத்திரகாளியம்மன் கோவிலில் வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த மாதிரி வரமிளகாய் யாகம் வந்து ரொம்ப வெகு விமர்சையாக வந்து நடக்கும். அதனால் நீங்களும் வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், உங்களுக்கு வந்து செய்வினை கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் செந்தில் சித்தர் ஐயா கிட்ட வந்து பேசிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான தீர்வு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததாக வந்து யாக வேள்வியை வந்து முடிச்சதுக்கப்புறம் பூக்களை வந்து அம்பாளுக்கு வந்து தூவி வழிபாடு வந்து பண்ணுறாங்க. யாகத்தில் வந்து இந்த பூக்களை காமிச்சிட்டு அதை வந்து சைடில் இருக்கக்கூடிய இந்த அம்பாள் சிலை மேலே வந்து பூக்களை தூவி வழிபாடு வந்து செய்கிறாங்க. பிருத்திங்கிரா தேவி யாகம் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சது. வரமிளகாய் யாகம் வந்து நீங்கள் பார்த்தீங்க. இப்போ வந்து அம்பாளுக்கு தீபாராதனை காமிக்கிறாங்க. நீங்களும் வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க. உங்களுடைய குறைகள் வந்து தீரணும்னு சொல்லி மனசார நினச்சிட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. அடுத்த நிகழ்வு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே யாக வேள்வியில் சிலையாக வச்சு வழிபாடு செய்யப்பட்ட அந்த உருவச்சிலைகளை வந்து எடுத்து கோவிலை சுற்றி ஊர்வலமாக வருவாங்க. யாக வேள்வி முடிச்சதுக்கப்புறம் பத்திரகாளி அம்மனுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் வந்து நடக்க போகுது. அதற்காக பூஜை ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. நான் ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், இந்த கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை மட்டும் பாருங்கள். சாமிக்கு வந்து எவ்வளோ சக்தி இருந்தால் இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லி நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த கோவில் வந்து விசிட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்ததாக நம்ம அபிஷேகங்களை வந்து பார்க்கலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த பத்திரகாளி அம்மனுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் முடிச்சுட்டு அப்படியே கையோட வந்து வெளியில் கோமாத பூஜையும் வந்து நடக்குது. நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த வரிசையாக இத்தனை பூஜைகளையும் வந்து ஒரே நாளில் வந்து நம்ம பார்க்க முடியும். யாக பூஜை ஆகட்டும், கோமாத பூஜை ஆகட்டும், சாமிக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். இதைத் தொடர்ந்து ஃபாரின்லேருந்து வந்தவங்களுக்கும் கோவில் முக்கியஸ்தர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பரிவட்டம் கட்டி கௌரவிக்கப்பட்டது. அந்த நிகழ்வையும் வந்து நம்ம பார்க்க முடியும். அபிஷேகங்கள் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த அலங்காரம் பண்ண வீடியோவும் நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல் வந்து எதுவாக இருந்தாலும் சாமிக்கிட்ட வைங்க, கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நம்புங்க.
இந்த எல்லா பூஜை புனஸ்காரங்களும் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் செந்தில் சித்தர் ஐயா வந்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். எனக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணும்போது எங்கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.